எனக்கும் ஆதிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் நின்னு போன கோவத்துல என்ன வெறுப்பேத்தணும்னு போய் சொல்றியா? உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல போன வைடி. இரு, அவசரப்படாத. உண்மையாவே எனக்கும் ஆதி மாமாக்கும் நிச்சயமே நடந்துருச்சுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ஆதி ஹாஸ்பிட்டல் வருவான்ல, அப்ப நீ ஆதி கைய பாரு. நான் ஆசையா போட்ட அழகான மோதிரம் அவன் விரல்ல பொல பொலன்னு ஜொலிக்கும். அதே மாதிரி ஆதி போட்ட மோதிரம் என் கையில நச்சுன்னு அழகா செட் ஆயிருக்கு. ஹலோ, என்ன சத்தத்தையே காணும்? இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்தி காட்டிட்டேன். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் எங்க கல்யாணத்தையும் நடத்தி காட்டுறேன். என்ன மகிழ், அவ இப்படி சொல்றா? உண்மையாவே ஆதிக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? ஐயோ கடவுளே கடவுளே, என் பேத்தியோட வாழ்க்கை இப்படியே ஆகணும். அவதான் போன் பண்றாளா? பேசு பேசு, அவ சொன்னதெல்லாம் உண்மையானு கேளு, பேசு. என்ன மறுபடியும் வீடியோ கால்ல வரேன்னு பாக்குறியா? நீ ஹாஸ்பிட்டல் போனா ஆதியோட கையில இருக்கிற ரிங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட கையில ஆதி போட்ட ரிங்க நீ பார்க்க வேணாமா? இங்க பாரு, ஆதி ஆசையா என் விரல்ல போட்டு விட்ட ரிங்க. நல்லா பாரு. எப்படி, நல்லா இருக்கா? ஆதி போட்ட ரிங்க என் விரல் எப்படி சுகமா இருக்கு பாத்தியா? என் ஆதி என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க பாத்தீங்கல்ல, இப்ப எப்படி ஆதியும் உன்கிட்ட இருந்து எப்படி தட்டி தூக்கணும் பாத்தியா? அதாண்டி இந்த ஸ்வேதா. அடி பாவி, நீ நல்லவன்னு நினைச்சனே. எதுக்குடி எதுக்குடி இப்படி என் பேத்தி வாழ்க்கையில விளையாடுற? இல்ல, நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. ஏன் உங்க பேத்தி மட்டும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க கூடாதா? நல்லா இருக்க பாட்டி உங்க நியாயம். எனக்கும் ஆதிக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட நினைச்சு உங்க பேத்தி வயிறு எறிஞ்சு சாக போறா. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க பாட்டி. தேவைப்பட்டா மகிழனிய ஒரு டேப்லெட் வாங்கி போட சொல்லுங்க. அப்பவாவது வயிற்றெரிச்சல் நிக்கதான்னு பாப்போம். என்ன மகிழ், என்னமோ ஆதி உன்னை கைவிட மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன் நல்லா சொன்ன. இப்ப என்னாச்சு பாத்தியா? உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கூட மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணி இருக்கான். நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு. அவன் பண்ணது பெரிய தப்பு மகிழ். இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உடனே ஆதிய வர சொல்லு. இன்னைக்கே உனக்கும் அவனுக்கும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணணும். என்ன பாட்டி சொல்ற? திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? எல்லாம் முடியும்டி, முடியும். நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆதிக்கு போன் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லு. நான் சொல்றத கேளு பாட்டி. அப்படிலாம் உடனே ஆதிய வர சொல்ல முடியாது. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது ஆதிக்கு பிடிக்காது பாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. ஆதி வந்தாகணும். உடனே போன் பண்ணி சொல்லு. இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன், பாத்துக்கோ. பாட்டி அப்படிலாம் சொல்லாத பாட்டி. நான் சொல்றதோட நிக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். உனக்கு உன் பாட்டி உயிரோட வேணும்னா நான் சொல்றபடி கேளு. இல்ல உன் இஷ்டத்துக்கு ஆதிய நம்பி ஏமாந்துகிட்டு இருப்பேன்னு அடம் பிடிச்சா என்ன மறந்துரு, என்ன மறந்துரு. என் பேத்தி வாழ்க்கை வீணா போறத பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன், உயிரோட இருக்க மாட்டேன். எதுக்கு இப்ப இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணிடாத.
உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? எனக்கு நீதான் முக்கியம். அப்படின்னா உடனே போன் பண்ணி ஆதிய வர சொல்லு. சரி பாட்டி, உன்னோட விருப்பம் அதுதான்னா நான் ஆதிய வர சொல்றேன். கடவுளே காப்பாத்து.